போடா. நேத்து ராத்திரி பூராவும் உபவாசம். ஸ்ட்ரென்த் இல்ல, பசிக்குது. அதான் மௌத்த பார்த்தாலே தெரியுது. வாத்தியார அமாவாசை வந்துக்கிறான் வர சொல்றா. கட்லிஸ்ட் போடவா? வணக்கம் வாத்தியார, கூப்பிட்டு வந்துச்சாமே. ஆஞ்சநேயர் பிறந்த நாள் வரப்போகுது. பொறி வாங்கணும், கடலை வாங்கணும், அவள் வாங்கணும். காசு போடுறா. வாத்தியார, போன வருஷம் ஆஞ்சநேயர் பிறந்த நாள்னு பணத்தை வாங்கினேன். பிள்ளையாருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்னு பணத்தை வாங்கினேன். தண்ணி தொட்டி வைக்க போறேன்னு பணத்தை வாங்கினேன். இதுக்கெல்லாம் கணக்கே காமிக்கலையே. என்ன அர்த்தம்? போடா சோம்பேறி. பொது ஜனங்க கிட்ட வசூல் பண்ணிக்கின்னு எந்த மனுஷன் வந்து கணக்கா காட்டுறா? வேலை மாட்டி உங்க வேலை என்ன நடக்க முடியாது. பட்டாகத்தி அப்படி கேட்டு காரி துப்பு இந்த அமாவாசை மூஞ்சில. ஏண்டா கணக்கா கேட்க? இவர் ஏன்டா ஆஞ்சநேயர் பிறந்த நாள் விழா கொண்டாடுறாரு? அப்படி கேளு. இவர் விழாம இருக்கிறதுக்காக அப்படி ஒரு விழா கொண்டாடுறாரு. நீயும் மங்கம்மாவும் சேர்ந்துக்கின்னு நம்ம விஷயத்துக்கு தலை விடுறீங்க. வானா நல்லா இருக்காது. உடனே மாலையா பிடிங்கி போட்டு வராக்கும். காசை கொடு. இப்படி பிறந்த நாள் பேர சொல்லியே வசூல் பண்ணி வைத்த கழுவறியே. வெக்கமா இல்ல? மங்கம்மாவை கூப்பிட்ட மீசை எடுத்துருவா. அவ தீ வியாபாரம் இல்ல பண்றா. கூப்பிட்டு அனுப்பிச்சா உன்னை கண்டமா வெட்டி போட்டுவா தெரியுமா? இம்மாத்தம் புள்ள நீ என்கிட்ட கேள்வி கேட்கல. மரியாதையா காசு கொடுக்கல. யார் வண்டியில உட்காந்துருக்கான் பாத்தியா? யாரப்பா இவரு? புதுமுகம். புதுமுகம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெரிஞ்ச முகம் தான். எங்கடா அறிமுகப்படுத்துற? இந்த பேட்டைக்குள்ள இருக்கணும்னா இவரு தயவு வேணும்ப்பா. குடு, காசு கொடு. எதுக்காக? கேள்வி கேட்டாச்சு. இதுவரைக்கும் இந்த பட்டாக்கத்தை பார்த்து யாருமே கேள்வி கேட்காம இருந்தாங்க. அவரும் பொழப்பு நடத்திட்டே இருந்தாரு. இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு இல்ல? அவ்வளவுதான். ஐயா பாடு டிங்கி. என்னடா டிங்கி? படா பட்டி மாமூல கொடுப்பா. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை உனக்கு எதுக்கு ஐயா கொடுக்கணும்? அவரால் கஷ்டப்பட முடியலையே. கேள்வி கேட்கிறியா நீ? படா சீமானோர் நில்லி கீச்சு காட்டுற. என்ன நினைச்சுக்கிட்டேன்? மனசால் பாப்பாங்க. பசங்க பார்த்தா சிரிக்க மாட்டாங்க. இனிமே என்கிட்ட ஒண்ணு வச்சுக்காத போ. நான் விடுப்பா, நீ போ. இல்லையா பட்டாக்கத்தி விடிய மாத்திரம் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? ஏயா அது மோர் மார்க்கெட்ல வாங்கினேன். அது அப்படித்தான் இருக்கும். எதுக்கு நீ 2 பஸ்கி எடு, தயாராயிக்க. அட போப்பா. காலையில நாஸ்தா துணல, நரம்புக்கு நரம்பு வலிக்குது. நல்லா விடுப்பா. ஊட்டாண்ட வந்து பாரு. அட வாயா வா. என்னங்க லவ்வோ சாப்பிடுறியா? லவ்வோ லவ்வோ வேணாம், ஒண்ணு வேணாம். 2 பண்ணு, ஒரு டீ மாத்திரம் கொடு போதும். உனக்கு இல்லடா சோதா பையல. ஓஹோ, வரவேற்பு அங்க நடக்குதா? இன்னைக்கு தான் இந்த பேட்டையில ஒரு ஆம்பளைய பார்த்தேன். ஏயா அப்படியே தகா வாங்கி அந்த பட்டாக்கத்தி இன்னும் 2 புடி பிடிச்சிருக்க கூடாது? இந்த மங்கம்மா புடி. வாடகை பணம் விஷயம் இப்படி போயிட்டு இருக்குதா? சீச்சி, தெரு இவ்வளவு நீளம் இருக்கக்கூடாது. திரும்பறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போட்டு இருக்குது. என்னப்பா அதெல்லாம்? ஏன்பா இன்னி பூராவும் நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினியாமே? ஆமா, அதுல என்ன தப்பு? சம்பாரிச்சுக்கிட்டே அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிற வாய்ப்பை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். ஆமா, ஆண்டவனுக்கு வேற வேலை இல்ல. உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறது அவருக்கு முதல் வேலை. பைத்தியக்காரா, நாளையில இருந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடாது. ஏன்? அதான் அவ்வளவு கேவலமான தொழிலா? உனக்கு ஏன்பா தலையெடுத்து? நீ எதுக்காக இப்படி எலும்புடைய வேலை செஞ்சு வேதனைப்படணும்? இத பாத்தியா, உனக்காக சட்டை பேண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளவு டெர்லிங். பேண்டையும் சட்டையை மாட்டிக்கிட்டு உழைக்காம ஊர் சுத்த சொல்றியா? ஆமா, குஷியா ட்ரெஸ் பண்ணிக்க, ஹாப்பியா சினிமா டிராமான்னு போய் பாரு. இத பாரு, ஒரு டாக்ஸி எடுத்துக்க, ஊரெல்லாம் சுத்தி பாரு. அப்படியே அம்மாவையே தேடி கண்டுபிடிக்கலாம். இத பாத்தியா, என்னுடைய வருமானம் இன்னைக்கு 500 ரூபாய். ஆமா ராமு, நீயும் நாள் பூராவும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினிய, எவ்வளவு சம்பாதிச்ச? 5 ரூபாய். மாடு மாதிரி உழைச்ச உனக்கு வருமானம் 5 ரூபாய். உழைக்காதவனுக்கு 500 ரூபாய். எஸ், தட் இஸ் வேர்ல்ட். அதுதான்ப்பா இன்னைக்கு உலகம். உண்மைதான். வர வர உழைப்புக்கு மரியாதை குறைஞ்சு போச்சு. உழைக்காம பணத்தை தேடுறதுதான் இன்னைக்கு மனுஷன் தன் முழு நேரத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கான். கரெக்ட். இன்னைக்கு உலகமே என் வழியில தான் பணத்தை தேடிக்கிட்டு இருக்கு. ரத்னா, ஏன் பணத்தை திருடினா மட்டும்தான் திருடனா? தனக்கு பின்னால வர தலைமுறைக்காக
ஈவிரக்கம் இல்லாம பல பேருடைய வாழ்க்கையை பலியிட்டு சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கிறானே அவன் யாரு? பொதுமக்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் பதுக்கி வச்சு மனசாட்சி இல்லாம பல மடங்கு லாபத்துக்கு விற்கிறானே அவன் யாரு? தனி மனிதனுடைய உழைப்பினால மட்டும் கோடி கோடியா சம்பாதிச்சிட முடியும் நினைக்கிறியா? பல லட்சம் பேருடைய உழைப்பை திருடித்தான் ஒருத்தன் சுரண்டித்தான் இன்னைக்கு ஒருத்தன் கோடீஸ்வரனாராம். அவருக்கு பெரிய விலாசம், லைசன்ஸ், சட்டம், பர்மிட் எல்லாம் துணையா இருக்கு. நான் தனி ஆளு, எனக்கு வசதி இல்ல. அதனாலதான் அவங்கிட்டே நான் கொள்ளடிக்கிறேன். ரத்னா, என்னடா பேசுற? நீ திருடிட்டு வந்த பணம் எல்லாம் வேற யாராவது அநியாயமா சம்பாதிச்சு வச்சிருந்த பணம்னு சொல்றியா? ஏன் என்ன மாதிரி உழைச்சவன் பணமா இருக்க கூடாது? ரேஷன் வாங்க வச்சிருந்த பணம், குழந்தைக்கு மருந்து வாங்க வச்சிருந்த பணம், பிரசவ வேதனை துடிக்கிற மனைவியை காப்பாத்த வச்சிருந்த பணம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி நான் ஏழை எளியவங்கிட்ட கொள்ளடிச்சதே கிடையாது. பாவம், அவங்கள்ட்ட நான் கொள்ளடிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஓஹோ, அப்ப இருந்தா அவங்க கிட்ட கூட கொள்ளையடிப்பேன். இதான் அவன் கொள்கையா? திருட்டுல என்னடா கொள்கை வேண்டியிருக்கு? ஏன் திருடனுக்கு கொள்கை இருக்க கூடாதா? பல்லக்க தூக்குறவன் என்னைக்குமே பல்லக்க தூக்கணுங்கிற சட்டமும் இல்ல, விதியும் இல்ல. அவனும் ஒரு நாளைக்கு பல்லக்கல ஏறணும். இது வரைக்கும் பல்லக்கல ஏறனவன் பல்லக்க தூக்கணும். அதுதான் என்னுடைய கொள்கை. பேஷ் ரத்னம், சமுதாயத்துல இந்த மாற்றம் தேவைதான். ஆனா அவன் வழி சரியில்லைப்பா. ஆனா அவன் நான் போட்டுக்கிட்டு என் வழி சரியில்லைன்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தா எந்த காரியம் நடக்காது. நேர்மைய நேர் வழியில தேட கிடைக்காதுப்பா. அப்போ நீ ஒரு முடிவுக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா ராம், எனக்கு முன்னெல்லாம் பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையே இருந்தது கிடையாது. ஆனா உன்னை சந்திச்சு நம்ம குடும்ப நிலையை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்துட்டேன். என்ன சொன்னேன்? என்னடா சொன்னேன்? என்னையும் அம்மாவையும் வாழ வைக்கத்தான் நீ திருடுறேன்னு சொல்றியா? ஏய், அப்படி சொல்லாதடா, என் உடம்பெல்லாம் நடுங்குதுடா. என்ன சொல்லி பிரயோஜனம்? இத்தனை வருஷங்களுக்கு பிறகு உன்னை என்னைய சேர்த்து வச்ச விதி இப்ப நம்மோட விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ராமு, ஏன்பா வருத்தப்படுற? இந்த பார், உனக்கு பிடித்தமான சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாமா? எனக்கு பசி. பசி இல்லையா? ஒரு நாள் பூரா உழைச்சிட்டு வந்திருக்க, போய் தானே சொல்றேன். இத பார், சாப்பிடு. எனக்கு இப்ப சாப்பிட பிடிக்கல. இத பார், சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு வேண்டாம். போ. இங்கதான் நிக்கிறீங்களா? கூத்துக்கு நேரமால? என்னடா இது? ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை தூக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்கிறாங்க, ஐயனார் கோயில் சிலை மாதிரி. ஓஹோ, சண்டையா? வெத்தக்கேடு பொம்பளை சண்டை மாதிரி. ஆம்பளை மாதிரி கத்தி கம்ப வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். இது என்னது? பேச மாட்டீங்களா? இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசிக்க போறீங்களா இல்லையா? பேச மாட்டீங்க? உடனே காலி பண்ணுங்க வீட்டை. ஓடுங்க ஓடுங்க. ஒண்ணில மங்கம்மா, எப்போதும் போல ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன தகராறு. வீட்டை காலி பண்ணு கண்டிஷனா? கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? ஏன்டா கத்திர கழுத்தை பிடிச்சு வெளில தட போறாங்க? ஐயா, இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு மூஞ்சிங்க பாக்குறதுக்கு. புறப்படல, கூத்துக்கு நேரமாச்சு. இன்னைக்கு அந்த பட்டாக்கத்தி ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். பசுதா தாய் இல்லாத இந்த குழந்தைக்கு தாயா இருக்கு. இதை கொண்டு விடாதீங்க ஐயா, இதை கொண்டு விடாதீங்க ஐயா. குழந்தைய பத்தி எனக்கு கவலை இல்லையா? 100 ரூபாய் வாங்கி வருஷம் ஒண்ணாச்சு, வட்டியோட 200 ரூபாய் ஆயிப்போச்சியா. பணத்தை கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போ. ஐயா ஐயா, மாட்டை விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா. ஓகேச்சா, பணத்தை சரியாக எண்ணி பார்த்து மாட்டை விட்டுட்டு போ. நீங்க கொடுத்தா சரியாதாங்க இருக்கும். வணக்கங்க. என்ன கூப்பிடாதய்யா, பணத்தை கும்பிடு. தினமும் காலையில எழுந்துதான் இதுதாங்க கும்பிடுறேன். அப்ப நான் வர்றேங்க. ஐயா, நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்க விலாசத்தை கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் ஐயா. அதுக்கு அவசியமே இல்ல, நான் வரேன். ஐயாவா? வணக்கங்க. இந்த பாரியா, இனிமே இப்படி எல்லாம் அநியாய வட்டி வாங்காத. காலம் முடிச்சுக்கிச்சு, உன் கைய கால பிச்சுட போறாங்க. ஜாக்கிரதை கண்ணா. நீங்களா வந்து எப்போ எதுக்கு நீங்க? அதற்கிட்ட பாம்பே மேல் குடுக்கிற மாதிரி குடுத்துட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டீங்களா? ஓஹோ, அத கேக்குறீங்களா? அது நான் கொடுத்தேன், அந்த ஏழையுடைய பிரச்சனை தீர்ந்தது. எடுத்தேன், என் பிரச்சனை தீர்ந்தது. பணம் பறி கொடுத்தானே அவன் பிரச்சனை? அவன் வீட்டுக்கு போவான், பையில பணம் இருக்காது. அநியாய வட்டி கொடுத்தோம், அது ஆண்டவனுக்கு கூட பொறுக்கலைன்னு குயோ முறையோன்னு கத்துவான். கடைசியில சமாதானம் ஆயிடுவான். மேடம், பணம் இப்படி சுத்தி சுத்தினா பல பேருடைய பிரச்சனையை தீக்குது. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஆமா, ஏன் இப்படி திருடுறீங்க? உங்களை போல வசதி உள்ளவங்க பசிக்குதுன்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டீங்க. இத பாருங்க, உங்களை போல உள்ளவங்கள்ட்ட நான் எடுக்கிறேன்,
அவங்கள போல உள்ளவங்கள்ட்ட சப்ளை பண்றேன். ஆஃப்டர் ஆல் ஐ அம் சப்ளையர். ஆமா, எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? ஐ மீன் உங்க கார்ல கொஞ்சம் தூரம் லிஃப்ட். ஓ எஸ், தாராளமா இடம் கிடைக்கும் கார்ல. Thank you. இதான் என் பங்களா. பை. என்னம்மா மாலை அங்கே நிக்கிற? என்ன விளையாடும் தெரியலையா? அப்படியா? பயல நான் அங்க கவனிச்சுக்கிறேன். என்னப்பா பஸ் ஸ்டாண்ட்ல பரிச பறி கொடுத்த மாதிரி திருதிருன்னு முழிக்கிற? பேசாம போங்கயா. என் வீட்டுல வந்து நின்னுட்டு என்னையவா போங்கயாங்கிற? சார், இது உங்க வீடா? ஆமாப்பா, என்ன பத்திரத்தை காட்டணும். சார், உங்களால எனக்கு உதவி ஆகணும் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேற உதவின்னு ஒண்ணு எத்தனை வழக்கல்? என்ன விஷயம் சொல்லு. நில்லு. சொல்லு. அப்படியா? ஆமா சார். நீ வகையா மாட்டிக்கிட்ட. ஆமா சார். அதான் இத்தனை வளர்த்தல் வளையிற. சரி வா போலாம். நில்லு, பயப்படாத. தம்பி வா. இந்த வயசுல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்பா. உன் வயசுல நான் இருக்கும்போது தெருவுல வந்தா போதும், எதுக்கு வர்ற வயசு பொண்ணெல்லாம் கால்ல இருக்கிற செருப்பை கட்டி கையில எடுத்துக்கிறோம். ஐயோ, தவறு ஏதாவது நடந்திருக்கும் நினைக்கிறியா? அவ்வளவு மரியாதை. நீ உட்காரு. தாக சாந்தி ஏதாவது? தாகமுமாச்சு சாந்தியமாச்சு. இப்ப இதுல தப்பிச்சா போதும். அட என்னப்பா சுத்த விளையாட்டு பிள்ளையா இருக்கிற? நீ உட்காரப்பா. மாறி ஐயா, மாறி. நீங்களா? மன்னிச்சிடுங்க, உங்களை கேட்காமயே உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். பரவாயில்ல, உட்காருங்க. வீட்டை ரொம்ப பிரமாதமா கட்டிருக்கீங்க. நானா கட்டினேன்? கொத்த நாள் கட்டினா. உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். டேய் சண்முகா, முருகா, வேலாயுதம், தண்டபாணி. வீட்டுக்குள்ள இத்தனை வேலைக்காரங்களா? எஸ் எஸ். என்னப்பா பழனி அடிவாரத்துல கேட்கிற சத்தம் பங்களாக்குள்ள கேக்குது? அடேங்கப்பா, உங்க வீட்டு வேலைக்காரர் கூட ரொம்ப ஸ்டைலா இருக்காரு. என்னப்பா யாருப்பா இந்த பொண்ணு? பழகின பொண்ணா இல்ல பஸ் ஸ்டாப்ல பார்த்த பொண்ணா, பீச்ல புடிச்ச பொண்ணா? என்ன நூலாம்படை எடுக்கிற? பம்பாய் மேல் பொண்ணு. ரயிலே புடிச்சியா? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. பின்ன என்ன, விருந்தாளியா வராம நோயாளியாவா வருவாங்க? ஒரு விதத்துல பார்த்தா இவங்களும் நோயாளி தான். நோயாளியா? இந்தாம்மா அதை எதை நினைச்சு வியாதிய வரவழைச்சுக்காத. இந்த தம்பி உனக்காகவே ஸ்பெஷலா தயார் பண்ண நீர்மோர் சாப்பிடு. விருந்தாளி எனக்கு ஒண்ணுமே இல்லையா? என்னது இது? உங்களுக்கு இல்லாததா? இது உங்களுக்கு தான். நீர் மோர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐயோ ஐயோ தம்பி, நீ சாப்பிடு. நீ தான் சாப்பிடணும். உனக்காகவே நான் சமயக்கட்டுல உட்கார்ந்து தயார் பண்ணேன். நீ குடி. பேசாம இருங்க. விருந்தாளி வந்திருக்காங்க, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க, எனக்கு நீர் மோட்டர் ரொம்ப பிடிக்கும். நீங்க சாப்பிட்டா எனக்கும் பிடிக்கும். ஐயோ ஐயோ, ஒரே உப்பு. ஒரே உப்பா? நான் இவ்வளவு தானே போட்டேன். நல்லா இருக்கு உங்க உபச்சாரம். அபச்சாரம் அபச்சாரம். மிஸ் மாலா, இது உன்னுடைய பங்களா. இந்த வரவேற்பு உப்பும் வரும் உன் ஏற்பாடுதான். இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. நான் வரட்டுமா? பை பாய். பை பாய். பை பாய். தரம் தெரியாம வந்து மோதிரியடா. தரம் தெரியாம மோதி வெற்றி அடையிறதுதான் மனுஷனுக்கு தனி இன்பம். திருட்டு பயல, இப்ப பங்களாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டியா? இங்க என்னடா உனக்கு வேலை? திருடனுக்கு குடிசையில என்னையா வேலை? இந்த மாதிரி பங்களாவில்தான். உன்ன மாதிரி 1000 திருடன் நான் பார்த்திருக்கேன். என்கிட்ட உன் வேலை நடக்கும். ஏன் நடக்காது? அது நடந்து முடிஞ்சு போச்சு. பய பெரிய கில்லாடி. இருக்கட்டும், சந்தர்ப்பம் வரும்போது உன்னை நான் சந்திக்கிறேன். ஏண்டா புலம்புற? மாலா குடிச்சிட்டு வச்ச மிச்ச மோர் இருக்குது, நீ போய் குடி. நைஸா வந்துட்டு போறானே. அப்படி உட்கார்ந்து ஆறாமற பேசுங்க, நான் வர்றேன். நான் வட்டுமா மேல? என்னங்க, நான் உங்க கூட தனியா பேச விரும்புறேன். ஓஎஸ் பேசலாமே. ஆனா இப்ப இல்ல. நானும் என் தரத்தை உயர்த்திக்கிட்டு உங்ககிட்ட தனிமையில பேசினாத்தான் நல்லா இருக்கும். ரிக்ஷா, வண்டி எடுப்பா. நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு ஊர் உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இறங்கி கீழே. என்ன ஒன்றும் இல்லைங்க.
ஒண்ணு மணி நேரம் வழியிலே வண்டி எடுத்துட்டேன். பெரிய வண்டியா? இதாயா அம்மா, என்னம்மா அப்படியே பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, நீ அம்மான்னு கூப்பிட்டது எனக்கு எப்படியோ இருந்தது. சோறு போடுங்கம்மா. என் தம்பி, உன் பேர் என்ன? முருகன். சோத்துக்காரம்மா, இந்த பக்கம் ஒரு திருட்டு போய் ஓடியாண்டானா? திருடனா? அவனுக்கு சோத்து கடையில என்னங்க வேலை? நமக்கு நல்ல காலம் இருந்தா அந்த திருட்டு பையன் நம்ம கையில அகப்படாம போயிடுவான். இருக்கட்டும், அகப்பட்டா நொறுக்கி போடுவா நொறுக்கி. நீ வாயா. அம்மா, சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க நான் அடிக்கடி வர்றேன். தம்பி, இது உன் சொந்த வீடு மாதிரி, நீ எப்ப வேணும்னாலும் வரலாம். உனக்கு சாப்பாடு போட்டதுல எனக்கு என்ன அறியாமலே ஒரு சந்தோஷம்ப்பா. இந்தாங்க. 10 ரூபாயா? என்கிட்ட சில்லறை இல்லப்பா. நான் உங்ககிட்ட சில்லறை கேட்கலாமா? நீங்களே வச்சுக்கங்க. என்னப்பா இது, 40 பைசா சாப்பாட்டுக்கு 10 ரூபாய் கொடுக்கற? பரவாயில்லம்மா, இப்ப என்கிட்ட இருக்கு, கொடுக்கறேன். பெத்த பிள்ளை சம்பாரிச்சு கொடுத்து தாய் வாங்கினா அது நல்லா இருக்கும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு 10 ரூபாய் வாங்குறது சரியில்லப்பா. அம்மா, என்ன உங்க மகனா நினைச்சுக்கங்க. நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ செலவு பண்றேன். இன்னைக்கு 10 ரூபாய உங்களுக்கு நான் கொடுத்த சந்தோஷத்தை எனக்கு நீங்க கொடுக்க கூடாது? சரிப்பா, நான் வரேன்மா. ராமு, என் மேல கோவமா? என் கூட பேச மாட்டியா? பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதுல ராமு, வந்து நீ சைக்கிள் ரிக்ஷா போயிட்டு இருந்தியா, அப்போ ரொம்ப பேர் ஓடி வந்தாங்களா, நான் ஓடி வந்தேன்னா அது நிறுத்தா. எப்படியோ தப்பிச்சுட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என் கையாலேயே உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஒப்படைச்சாட்டானா எனக்கு நிம்மதி. உண்மையை சொல்லு. இத பாரு, நான் ஜெயிலுக்கு போனாதான் உனக்கு நிம்மதினா நான் இப்பவே ஜெயிலுக்கு போக தயார். ஆமா, உண்மையா தான் சொல்றேன். நீ ஜெயிலுக்கு போனா தான் எனக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாம். ராமு, நீ மனசாட்சிக்கு விரோதமா பேசுற. இத பாரு, நான் ஜெயிலுக்கு போனா உன்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது. என்ன நினைச்சு நினைச்சு சித்திரவதைப்படுவேன், வேதனைப்படுவேன். ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. நீ ஜெயிலுக்கு போன என்ன, தூக்கு மேடைக்குத்தான் போன எனக்கு என்ன? ராமு, உன் நெஞ்ச திறந்து சொல்லு. என் முகத்தை நேருக்கு நேரா பார்த்து சொல்லு. என்ன பிரிவுதுல உனக்கு வேதனை இல்ல? இல்ல, நீ போய் சொல்ற. உனக்கு வேதனை இருக்கு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியும். உன் கலங்கமில்லாத உள்ளத்தையும் நீ என் பேர்ல வச்சிருக்கிற அன்பையும் நான் புரியாதவன் நான் நினைக்கிறேன். என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீ உன் உயிரை பணையம் வச்சு தன்னையே அழிச்சுக்கிட்டு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கிறியே. ஏய், உன்னை நல்லவனாக்கி பார்க்கணுங்கிற ஆசையில தாண்டா நான் வழியும் தெரியாம தவிக்கிறேன். ராமு, இந்த ஊரே என்ன நல்லவன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா, அதுதான்டா என்னுடைய மனப்பூர்வமான ஆசை. ஆல்ரைட், யூ டோன்ட் வரி. இன்னும் ஒரே வருஷம் டைம் கொடு, நான் நல்லவன் ஆயிட்டாங்க. 1 வருஷமா? ஆமா, ஒரே வருஷத்துல பூந்து விளையாடி பணத்தை சேர்த்து பெரிய மனுஷன் ஆயிட்டா இந்த ஊர் என்ன, உலகமே என்ன நல்லவன்னு மட்டும் சொல்லாது, இன்னும் எத்தனையோ அடைமொழிகளை சேர்த்தே சொல்லு. ரத்னம், ராமு, கையில காசு இல்லாம 1000 தான் நேர்மை நாணயத்தை பத்தி பேசினாலும் இந்த உலகம் நம்பாது. நாணயமா 4 பேர் மதிக்க வாழணும்னா இந்த நாணயத்தை தேடித்தான் ஆகணும். ஆனா இந்த நாணயத்தை நாணயமா மட்டும் தேடுன்னு சொல்லாத, அது நடக்காத காரியம். என்ன ராமு பேசாம இருக்க? ராமு, பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீயா திருந்துற வரைக்கும் கடவுள் கூட உன்னை திருத்த முடியாது. காலம் தான் உன்னை திருத்தணும். சரி சரி, வா சாப்பிடலாம். நான் சாப்பிட்டாச்சு. என்ன அப்படி பாக்குற? நீ நினைக்கிற மாதிரி பெரிய ஹோட்டல்ல போய் 40 ரூபாய் சாப்பாடு சாப்பிடல. ஒரு ஏழை அம்மா கிட்ட 40 பைசா சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அந்த சாப்பாட்டுல என் வயிறு மட்டும் நிறையல, என் மனசு நிறைஞ்சிருக்கு. ராமு, சின்ன வயசுல நீ நான் அம்மா பக்கத்துல உட்கார்ந்து கையேந்தி சோறு வாங்கி சாப்பிடுவோமே, நினைப்பு இருக்கா? எனக்கு அதே ஞாபகம் தான். அப்படியா? இத கேட்கத்தாப்பா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ரத்னம்,
சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சில சமயங்கள்ல மனுஷனுக்கு உண்மையை காண்பிக்குது. ஆனா மனுஷன் தான் அதை தெரிஞ்சுக்க தவறிட்டான்.